57 எலெக்ஷன்லேருந்து நாங்கள் எத்தனை பேரை பார்த்துட்டோம் தெரியுமா? எல்லாம் காணாமல் போயிட்டாங்களாம். ஆனால் இவங்க மட்டும் நிலைச்சு நிற்கிறாங்க. 1957 2024 வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது. எதிரில் நின்றவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் தனியாக நின்று நிலைச்சி 84 57க்கு அப்புறம் காணாமல் போயிட்டாங்கங்கிறீங்களே. 57 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அந்த காங்கிரஸ் காலில் விழுந்து தான் நீங்கள் கூட்டணி சேர்ந்து நடத்திக்கிட்டீங்க. காங்கிரஸ் என்ன காணாமல் போயிடுச்சா? நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்களா? அந்த கட்சி இருக்குல்ல. 1972 அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. அதிமுக என்ன காணாமல் போச்சு? அவன் 25% ஓட்டு வாங்குறாங்கல்ல. அப்போ என்ன காணாமல் போச்சு? நீங்கள் காணாமல் போன கதைகள்லாம் நிறையா இருக்க. 1976 எமர்ஜென்சி முடிஞ்சு பார்லிமெண்ட்டு தேர்தல் வச்சாங்க. ஒரே ஒரு தொகுதி வட சென்னை ஏவிபி ஆசை தம்பின்னு உங்கால் ஒரு தொகுதி ஜெயிச்சார். 39 தொகுதியில் வந்துக்கிட்டு அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் ஜெயித்தது 1976. கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போனீங்க. அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அமெரிக்காவிலேருந்து 84 கருணாநிதி எலெக்ஷனில் நின்னா தோற்று போயிடுவோன்னு எலெக்ஷன்லேயே நிற்காமல் குறுக்கு வழியில் போய் எம்எல்சிக்கு போய் நின்னார் மேல் சபையில். எவ்வளோ கேவலப்பட்டீங்க 84. 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது உதைக்க வந்தான். வீடு வீடாக பூந்து உதைச்சான் திமுக காரங்களை. எம்பி 0 முட்டை, எம்எல்ஏ 2 சீட்டு. எவ்வளவு கேவலப்பட்டீங்க. இன்னமும் பெரிய ஜெயிச்சு வெற்றி வாகை சூடிக்கிட்டே வர கட்சின்னு பேசுகிறீங்க. 2014 எம்பி தேர்தலில் ஜெயலலிதா தனியாக கூட்டணி இல்லாமல் நின்னாங்க. உங்களுக்கு கிடைச்ச எண்ணிக்கை 0. பல தடவை முட்டை வாங்கினவங்க நீங்கள். என்னமோ பெரிய உங்களுக்கு வெற்றி வந்தது மாதிரி வெற்றியை அடுக்கி கொண்டு வெற்றியாக பார்த்த மாதிரி பேசுகிறீங்க. அதனால் அடக்கி வாசியுங்கள் அப்படிங்கிற. அடுத்து சொல்கிறார், எடப்பாடி துரோகம் பண்ணவர். துரோகத்தை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. செயலி துரோகம் பண்ணாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த துரோகம் பண்ண எடப்பாடிக்கு துரோகம் பண்ணாலுன்னா நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருப்பீங்க? அவங்க அப்பாவுக்கு சமாதி வைக்கும்போது காலில் விழுந்து எப்படி அழுதிங்க? எடப்பாடி காலில் விழுந்து ஞாபகம் இருக்கா? துரைமுருகனோட போய் தேம்பி அழுதிங்களே. எடப்பாடியா கையை பிடிச்சி எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு அழுதிங்களா இல்லையா? வெக்கம் இல்லாமல் அழுதுட்டு அப்பாவுக்கு சமாதி வச்ச உடனே இந்த எடப்பாடிக்கு அறிவே இல்லைன்னு சொன்ன நம்பிக்கை துரோகி நீங்கள் பண்ணாத நம்பிக்கை துரோகமா?